வாங்க 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 பட்டுன்னு மதராசி படத்தோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர். அதாவது வந்து எப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா வந்து ஃபேமிலி வந்து இறந்து போயிடுறாங்க. அதுலேருந்து வந்து அவர் வந்து அதை நேரில் பார்த்ததுனால அவர் வந்து எப்போல்லாம் வந்து மற்றவங்க வந்து அடிபட்டு இருக்கும்போதோ இல்லை வந்து கஷ்டத்தில் இருக்கும்போதோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இமீடியட்டாக அவங்கள வந்து சேவ் பண்ணணுன்றது தான் அவரோட தாட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் மனசில் வந்து மைண்டில் வந்து அது எப்போவுமே அது ஒரு நோயாகவே இருக்கும். அதை அவங்களை காப்பாற்றுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் காரணங்க இறங்குவார். அப்படிப்பட்ட பேஷண்ட்டு சிவகார்த்திகேயன். அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் வந்து லவ்வரை வந்து மீட் பண்ணார். அதுலேருந்து அவங்க லவ் கான்செப்ட் போவோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதுலேருந்து வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவரை வந்து ஒரு மிஷனுக்கு அனுப்புகிறாரு. ஸோ அங்கேருந்து வந்து அந்த மிஷனை வந்து சிவகார்த்திகேயன் எப்படி சேவ் பண்ணுறாரா, எப்படி அந்த வில்லன்களை அழிக்கிறாரா, அங்கேருந்து வந்து லவ் வந்து சிவகார்த்திகேயனுக்கு கண்டினியூ ஆகுதா, இல்லை வந்து பிரேக்கப் ஆகுதா, லவ்வர் கூட சேர்றாரா, இல்லைனா வந்து லவ்வர் இறந்துடுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் கதை வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து பேசிக்காகவே வந்து ஒரு லவ் கான்செப்ட் உண்டான கதை தாங்க. லவ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் வந்து அந்த துப்பாக்கிகள் சம்மந்தப்பட்டு கதை நவுறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே த்ரில்லிங்காகவே போகுது படம். இப்போ வந்து படத்தை பற்றி பேசணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஸ்லோவாக தாங்க போகும். அதாவது இந்த ரொமான்ஸு இது சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது. சிவகார்த்திகேயன் வந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அவரோட யூஸ்வல் காமெடி இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னும் அந்த லவ்லாம் பெருசாக அது செட் ஆகாததுனால ரொம்ப அந்த அளவுக்கு நம்மளால ஃபீல் பண்ண முடியல. அதனால ஃபீல் பண்ண முடியாததுனால அந்த காமெடிலாம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக்கில் தான் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இல்லை இன்டர்வல் பிளாக் உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து கதைக்குள்ளே வந்து டீப்பாக போயிடுறாங்க. ஸோ டீப்பாக போனதுனால நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீன்லேருந்து கண் எடுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் படம் வந்து நவுறுது. ஸோ வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்லாவே பார்க்கலாம் நீங்கள் படம். மதராசி நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சாங்ஸ் வந்து 2-3 சாங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே போட்டுடுறாங்க. அதில் வந்து நம்ம கேட்குற மாதிரி இருக்குதுன்றது சலமலை பாட்டு. உண்மையிலே சலமலை பாட்டு நல்லா இருக்குது. அது வந்து ஓப்பனிங் சாங்காகவே வந்தது. ஓப்பனிங் சாங்கில் வந்து வரதுனால அது வந்து நல்லா ஃபன்னாகவும் போகிறதுனால நல்லா இருக்குது. இன்னும் அந்த சிவகார்த்திகேயன் என்ட்ரியே வந்து அதே சாங்கில் கொடுத்துட்றாங்க. அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. பட் பாட்டு சலம்பலை உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, சலம்பலை பாட்டை தவிர நம்மளுக்கு எந்த பாட்டுமே படத்தில் ஞாபகமே இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை. இப்போது டைரக்ஷனுக்கு வருவோம். டைரக்ஷன் வந்து முருகதாஸ் பிச்சுட்டாருங்க. கேமராலாம் விளையாடுது. ஓகேங்களா? அந்த மேக்கிங்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து தரமாக இருக்குது இந்த படத்தில். அதான் யூஸ்வல் முருகதாஸ் ஃபிலிம் நம்ம எப்படி பார்ப்போமோ அதை வந்து தரமாக கொடுத்துருக்காரு. ஸ்டோரி இருக்குங்க. ஐயோ, இது நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. ஸ்டோரி இருக்குது படத்தில். நான் வந்து இப்போ ரீசெண்டாக மொக்க டேரக்டர்ஸ் கிட்டலாம் ஸ்டோரியே இருக்க மாட்டேங்குது. இந்த படத்தில் ஸ்டோரி இருக்குது. அது வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஸோ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் படம் நவுறதுன்றது வந்து நம்ம வந்து ஒரு பெருமையாகவே சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பிஜிஎம் அனிருத் போட்டிருக்காரு பாருங்க. பிஜிஎம் அந்த டைட்டில் கார்டில் இருந்தே ஆரம்பிக்கும். டைட்டில் கார்டில் இருந்து அனிருத் போடுற பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபைட்டுக்கெல்லாம் தரமாக போட்டு வச்சிருக்காரு. ஸோ பிஜிஎம் அனிருத் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிருக்குது. ஏன்னா அந்த பிஜிஎம் அந்த ஃபைட்டுக்கு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் அப்பப்போ நல்லாவே வரும். அதுவும் இந்த வில்லனுக்கு போட்டாரு பாருங்க மியூசிக்கு. வில்லனுக்கு அது வித்யா ஜம்மாலுக்கும் அதுக்கு மியூசிக்கும் சதுர விடுற மாதிரி ஆகும். அதாவது ஹீரோக்கு தான் நம்ம பார்க்க வந்திருப்போம் சிவகார்த்திகேயனுக்கு. ஆனால் வில்லனுக்கு நம்ம சதுர விடுற மாதிரி ஆகும் மொமெண்ட். ஏன்னா கூஸ் பம்ப்ஸ்ன்றதே வந்து எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்ததே வந்து எப்போன்னா, அந்த வித்யா ஜம்மால் வந்து ஒரு இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கம்பேக் ஒன்று கொடுப்பாருங்க. அங்கே தாங்க நான் வந்து மதராசி படம் பார்க்குறேன்டா அப்படின்ற ஃபீலே எனக்கு அப்போ தான் வந்தது. அந்த மாதிரி இருக்கும் அந்த சீனு. அதுக்கப்புறம் படம் அவர் கூட ட்ராவல் பண்ணுற சீன் எல்லாமே வந்து தாறுமாறாக தான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து வித்யா ஜம்மால் இந்த படத்தில் வந்து அந்த துப்பாக்கியில் எப்படி விட்டாரோ அதை அப்படியே தூக்கிட்டு கண்டினியூ பண்ணியிருக்காருங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வித்யா ஜம்மால் மட்டுமே. அவரோட என்ட்ரியே வந்து சூப்பராக இருக்கும். சிவகார்த்திகேயன் என்ட்ரியோட அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. வித்யா ஜம்மாலோட என்ட்ரியை பாருங்க, பயந்து ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி காட்டுவார். நீங்கள் தேட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அவரோட என்ட்ரி. ஸோ வந்து வித்யா ஜம்மாலுக்கு அவரோட ஃபிட்னஸ், அவரோட ஆக்ஷன், அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படம் வந்து ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக வந்து வித்யா ஜம்மாலை முருகதாஸ் சூஸ் பண்ணியிருக்காரு. என்னோட இது என்ன அப்படின்னா, வித்யா ஜம்மாலே ஹீரோவாக கூட நீங்கள் போட்டுடலான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து அவர் தாங்க நாங்கள் ரசிச்சுன்னே இருந்தேன். நான் டாப் டு பாட்டம் எண்டு வரையும் வித்யா ஜம்மால் தான் நான் ரொம்ப ரசித்தேன். அவர் வந்து சீன் தான் இவரை வந்து நம்மளை வந்து வாட்ச்ஃபுல்லாக பார்க்க வைக்குது ஸ்க்ரீனில்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு வித்யா ஜாமால ஹீரோவும் எஸ்கேவை வில்லனாகவும் போட்டு ஒரு மாதிரி பேஷண்ட் வில்லனாக போட்டு சைக்கோ மாதிரி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ம தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம வந்து இதில் வந்து ஒத்துக்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து துப்பாக்கி கத்தி அளவுக்கு இல்லைங்க. சர்க்கார்லாம் சேர்க்காதீங்க, சர்க்காரை விட நல்லா தான் இருக்கு, ஓகேங்களா. துப்பாக்கி கத்தி அளவுக்கு கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே அதை விட நல்லா தான் இருக்குது. இந்த கோட்டு, ஜிபியு, இப்போ கூலி, இந்த படங்களை விட கம்பேர் பண்ணும்போது முருகதாஸோட மதராசி நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். படம் ஓடுறதுக்கான ரீசனபிளா போகுது. அது வரைக்கும் நம்ம பார்த்து சந்தோஷமா இருக்கு. படம் இப்பயாச்சும் ஒரு டைரக்டர் வந்து ரீசனோட போற மாதிரி, ஸ்க்ரீன் பிளேலாம் ரீசனோட போற மாதிரி எடுத்துருக்காரா அப்படின்னு போது பார்க்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க காமெடியில பூமர் மாதிரி இது எல்லா சீனும் ஆதிகால பழைய படம் பார்க்குற மாதிரி இருக்குன்னுவாங்க. பரவாயில்ல, இப்போ ரீசெண்டாலாம் படம் அழுகுறானுங்க. ஏதோ ஒரு பிட்டு படம், ஏதோ ஒரு கதையை நம்ம குப்பை படம் அப்படின்லாம் எடுத்துனுக்கிற போது இந்த மாதிரி ஒரு நியாயமான தரமான கதை டீசெண்டாக வந்து நவுறுது அப்படின்னும் போதே நம்மளுக்கு வந்து அதை பார்க்கறதுக்கு ஆசை வருது. சிம்பிளாகவே சொல்கிறேன். அப்புறம் இதை முக்கியமான சொல்லி ஆகணும். சில பேர் சொல்லுவானுங்க பாலாவோட காந்தி கண்ணாடி படம் வந்து மதராசியை தூக்கின்னு போயிடுச்சு அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. படம் வந்து இப்போ மதராசி நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவு தான் இருக்குது. மொக்க அதனால தூக்கின்னு போயிடுச்சுலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த படம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ வந்து அந்த படம் எப்படி இருக்கு நான் பார்க்கல. ஆனால் வந்து அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தா நல்லா தான் இருந்தது. பட் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு ஈஸியாக வந்து அந்த படத்தை தூக்கி போயிடுச்சு அப்படிலாம் சொல்றது தப்பு. ஏன்னா மதராசியை பொறுத்த வரைக்கும் வெயிட்டான ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன் படம். இது வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க லவ் கம் ஆக்ஷன் படம்னு. அதனால எந்த அளவுக்கு தேவையோ அது என்ன தேவையோ அந்த படத்தில் வந்து தரமாக பண்ணியிருக்காரு முருகதாஸ், ஓகேங்களா. அதனால ஓவர் பில்டப்பாகவும் கொடுக்காம ரொம்ப கம்மியாகவும் கொடுக்காம ஈக்குவல் எது தேவையோ அதை வந்து டீசெண்டாக பண்ணி முடிச்சிருக்காரு தான் சொல்லுவேன். இதுக்கு இந்த படத்தை குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நியாயமான படமாக எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து எந்த வித அசிங்கமான காட்சிகளும் கிடையாது, எந்த வித கெட்ட காட்சிகளும் கிடையாது. சும்மா அந்த ரத்தம் துப்பாக்கி கத்தி அந்த சீன் தான் இருக்கும். அது வந்து இப்போ எல்லா படத்தில் வரதா யூஸ்வலாக வரதா அது வந்து ஸ்டைலாக இருக்கும். அந்த ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு ஆக்ஷனே பிடிக்காதுங்க, பேசிக்காகவே ரொம்பலாம் பிடிக்காது ஆக்ஷன். ஒரு மாதிரி ஸ்டைலாக இருந்தால் ரசிப்பேன். இதில் வந்து ஸ்டைலாக இருக்குது. ஸ்டைலாக இருந்தால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ஸ்பெஷல் ஆட்ஸ் ஆஃப்பா, சூப்பராக இருந்ததுப்பா ஸ்டண்ட்டு. ஹீரோயின் வந்து கொஞ்சம் வந்து டல்லாக தாங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக ஓகே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க. பட் வந்து அவங்களுக்கு அந்த லவ் போர்ஷன்லாம் ஹீரோயினுக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஒட்டுச்சா அப்படின்னா அந்த அளவுக்குலாம் ஒட்டலைங்க. அந்த அளவுக்கு ஃபீலிங்லாம் வரல. அதனாலயும் நம்ம தெரில, அந்த இது வந்து லவ் கண்டென்ட்ன்றதுனால கொஞ்சம் வீக்கர் சைடு தள்ளுது மதராசியை. மற்றபடி ஆக்ஷன் தூக்கின்னு போயிடும், வில்லன் சைடு தூக்கின்னு போயிடும். இந்த லவ் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மதராசி ஒரு படி டவுன் தான் சொல்லுவேன் நான். மொத்தத்தில் எஸ்கேவோட அந்த ஃபன் மொமெண்ட்ஸ்லாம் மறுபடியும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் காமிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அது கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு மறுபடியும் அந்த காமெடி மொமெண்ட்லாம் லைட்டாக அப்படியே மலர்ந்த மாதிரி இருக்குது. அது நல்லா இருக்குது. ஸோ வந்து மதராசி படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ஒன் டைம் வந்து பார்க்கலாங்க. ஒன் டைம் வந்து தாராளமாக பார்க்கலாங்க. நல்லா டீசெண்டான ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்க. ஃபேமிலியிலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டண்ட்டுக்காக சரி, அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சரி பார்க்க வச்சிரும். நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக போவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் சூப்பர். செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. நல்லா டீப்பாகவே ஸ்டோரி உள்ள நம்ம ஸ்க்ரீன் பிளேலாம் அப்படியே பார்த்துனே இருக்க வச்சாங்க. ஸோ மொத்தத்தில் மதராசி இஸ் குட் என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்லுவேன். நல்லா இருக்கு படம். ஒன் டைம் தாராளமாக பார்க்கலாங்க.